பாத்ரூம் போறதெல்லாம் அவுட்சைட். இங்க டாய்லெட்டே இல்ல. அந்த வீட்ல இருக்கும்போது அந்த டாய்லெட் யூஸ் பண்ணிப்போம். பின்னாடி இருந்தது. இங்க ஃபுல்லா அவுட் சைடு தான் எல்லா பக்கமுமே. அப்படியா? அதுதான் வரும் மேம் கொடுத்த புடவை வந்து கட்டி. நானா இது வரைக்கும் உண்மையான நினைச்சது இல்லைங்க. அந்த பாட்டு போட்டு மற்றவங்களோட ரீல்ஸ்லாம் வரும்போது செம்மையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சதில்லை. ஏன்னா நம்மளுக்கும் அது ரொம்ப அதிகம். எந்த வருஷம் கட்டி நம்ம கிரகவரேஷன் பண்ணி, ஆனா அப்படியே சரத்குமார் சார் பார்த்து வரும் மேம் பார்த்து அவங்க எனக்கு அந்த புடவை கொடுத்ததுக்கப்புறம் எப்படியாவது எப்பாடுபட்டது இந்த வீட்டை கட்டி அந்த புடவை அன்னைக்கு கட்டி அந்த பாட்டை போட்டு நாமளும் வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறேன். இது வந்து என்ன மாதிரி கெஸ்ட் எல்லாம் வந்துட்டா ஜாலியா போட்டு படுத்து தூங்கிட்டு என்ன பஞ்சு கொஞ்சம் டேமேஜா இருக்கு இருந்தாலும் அப்பப்பதிக்கு வந்து உக்காரதுங்க உழைக்கிறது தான் நல்ல கட்டில் தான் நல்லதா இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காரலாம். நல்ல ஸ்ட்ராங்கான கட்டில் தான். அதெல்லாம் என்ன சாப்பாடுலாம் வெளியில தான் செய்வீங்களோ? கிச்சன்ல கேஸ் தீர்ந்து போனா அடுப்புலையும் செய்வோம், கேஸ்லயும் செய்வோம். ஓகே சூப்பர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன பஞ்சுமா, இந்த பஞ்சு பத்தி சொல்லுங்க. இதுதான் பஞ்சு. எங்களோட வாழ்க்கையோட ஆணி வேரே இதுதான். எங்களோட வாழ்க்கையோட அங்கீகாரமே இதுதான். இதை வந்து விளைவிச்சு தான் இந்த ஊரில் வந்து இந்த ஊருக்கு வரவங்க எல்லாரும் இதுதான் செய்வாங்க. வெளியூர்லேருந்து யார் கட்டிட்டு வந்தாலும் அதை தான் செய்வாங்க. அப்படி வந்து கூட இது பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைனா கூட இந்த ஊரில் இந்த மக்கள் செய்கிறத பார்த்து அவங்களுக்கே அந்த ஆசை வந்துடும். அந்த மாதிரி தான் எனக்கும் வந்துச்சு. வந்து நானும் இந்த வேலை செஞ்சுருக்கேன். இப்போ இது எங்கள் நாத்தனார் வீட்டோடது. இங்கே காயுது. வெளியில் சொன்னேன் இல்லைங்களா, மானம் மூடிட்டுருக்கு. இது வந்து வெளியில் செடியிலேயே பூத்து நம்ம எடுத்தால் தான் நமக்கு நல்ல மகசூல், நல்ல ஒரு விளைச்சல். இப்போ மழைன்றனால இது மழையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், வேஸ்ட்டு ஃபுல்லாக. அதனால் மழைக்கு முன்னாடியே அது அப்படியே குழந்த மாதிரி பாதுகாத்து அழுகிறதுக்கு முன்னாடி மழை துளி இதில் பட்டு ஈரமாகறதுக்கு முன்னாடி பறிச்சுட்டு வந்து வீட்டில் ஃபேன் காற்றுல வளர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி வீடு ஃபுல்லாக நாங்கள் படுக்கிறக்கே இடம் இருக்காது. உண்மையாலும் இந்த பஞ்சை போட்டு மேலே கயிறு கட்டில் போட்டுலாம் நாங்கள் படுத்திருக்கோம். ஏன்னா இது அந்த அளவுக்கு முக்கியம். அந்த ஒரு வீடு காட்டணும் இல்லைங்களா, இந்த வீடு கட்டாத முதல்ல எங்களுக்கு மெத்த கூட கிடையாது. பாத்ரூம் போறதெல்லாம் அவுட்சைட். இங்க டாய்லெட்டே இல்ல. அந்த வீட்ல இருக்கும்போது அந்த டாய்லெட் யூஸ் பண்ணிப்போம். பின்னாடி இருந்தது. இங்க ஃபுல்லா அவுட் சைடு தான் எல்லா பக்கமுமே. அப்படியா? அதுதான் வரும் மேம் கொடுத்த புடவை வந்து கட்டி. நானா இது வரைக்கும் உண்மையான நினைச்சது இல்லைங்க. அந்த பாட்டு போட்டு மற்றவங்களோட ரீல்ஸ்லாம் வரும்போது செம்மையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சதில்லை. ஏன்னா நம்மளுக்கும் அது ரொம்ப அதிகம். எந்த வருஷம் கட்டி நம்ம கிரகவரேஷன் பண்ணி, ஆனா அப்படியே சரத்குமார் சார் பார்த்து வரும் மேம் பார்த்து அவங்க எனக்கு அந்த புடவை கொடுத்ததுக்கப்புறம் எப்படியாவது எப்பாடுபட்டது இந்த வீட்டை கட்டி அந்த புடவை அன்னைக்கு கட்டி அந்த பாட்டை போட்டு நாமளும் வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறேன். இது வந்து என்ன மாதிரி கெஸ்ட் எல்லாம் வந்துட்டா ஜாலியா போட்டு படுத்து தூங்கிட்டு என்ன பஞ்சு கொஞ்சம் டேமேஜா இருக்கு இருந்தாலும் அப்பப்பதிக்கு வந்து உக்காரதுங்க உழைக்கிறது தான் நல்ல கட்டில் தான் நல்லதா இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காரலாம். நல்ல ஸ்ட்ராங்கான கட்டில் தான். அதெல்லாம் என்ன சாப்பாடுலாம் வெளியில தான் செய்வீங்களோ? கிச்சன்ல கேஸ் தீர்ந்து போனா அடுப்புலையும் செய்வோம், கேஸ்லயும் செய்வோம்.